நானும் என்னோட ஒய்ஃப் முத்துசெல்வி சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட அப்ளைன் யுவராஜனாவுக்கும் ஸ்ரீமதி சிஸ்டருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரவண் சாருக்கும் நான் இங்கே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து இங்கே கோயம்புத்தூர் ஒரு 15 இயர்ஸாக இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் நானும் என்னோட ஒய்ஃபும் தனித்தனியாக ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்லேயே இருந்தோம்னா நம்ம லைஃப் மாறாது அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸாக நம்ம ஓனாக மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணலான்ட்டு தான் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணோம். ஒய்ஃபு நானும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு அதில் ரன் பண்ணி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தனித்தனியாக நானும் என்னோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் காலையில் ஒரு 9 o'clock இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. 6 இயர்ஸ்ல ஒரு பேபியும் 12 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்காங்க. அவங்களையும் பார்த்துக்கிட்டு நாங்க டைம் கொடுத்தா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நாங்க வெஸ்டேஜ் ஏன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் ராயல்டி இன்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மெடிக்கல் ஷாப்ல நான் ஒரு 12 hours இல்ல 13 hours நாங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாதான் எனக்கான இன்கமான ஒரு 30% அங்க எனக்கு கிடைக்கும். ஆனா வெஸ்டேஜ் சூஸ் பண்ண காரணம் பாத்தீங்கன்னா ராயல்டி இன்கம் எனக்கு அப்புறம் என் குழந்தைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். மற்ற ஃபீல்டு எந்த ஒரு ஃபீல்டையும் பாத்தீங்கன்னா நான் போடுற எஃபர்ட் என் குழந்தைக்கு இன்கமா போகாது. அது நான் புரிஞ்சனால்தான் இங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். நாங்க நேட்டிவ்கே பாத்தீங்கன்னா ஒரு 1 year நேட்டிவ் கூட போகல. ஏன்னா ஒரு பிசினஸ் பண்றோம்னா நம்ம லீவ் போட்டு போக முடியாது. நம்ம ஒரு ஓன் பிசினஸ் தான் நம்ம அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும்தான் நமக்கு இன்கம் கிடைக்குங்களா. அதனால நாங்க சொந்த ஊருக்கு கூட நாங்க போகாம தான் நாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிலைமை மாறணும்க்காக தான் நாங்க இங்க எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த நிலைமை எங்களுக்கு சீக்கிரமா மாறும். அதே போல என் ஒய்ஃபும் இங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. என்னோட பிசினஸ்லயும் சரி வெஸ்டேஜும் சரி அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க மெடிக்கல்ஸ்னால ஹெல்த் கேர்ல நிறைய நம்ம இம்பார்ட் கொடுக்குறோம். நிறைய பேர் ஹெல்த் கேர் கொடுத்துருக்கோம். பெஸ்ட் ரிசல்ட் நம்ம கம்பெனியில ஹெல்த் கேர் கொடுக்குது. அதையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. டீம் உடையுது. நடுவில் பாத்தீங்கன்னா நான் குவாலிஃபைட்ல சில்வர்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 month மேல நாங்க நான் குவாலிஃபைல இருந்தோம். அப்போ கூட நாங்க வெளியில போகணுங்கிற எண்ணங்கள் வரல. ஏன்னா இந்த ஒரு துறையில மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபைனான்ஸ் ஃபீல்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்மளும் ஒரு லீடரா கிரியேட் ஆகி நம்ம கீழே வரவங்களையும் லீடரா கிரியேட் பண்ண முடிய ஒரு ஃபீல்டுனா இந்த ஃபீல்டு மட்டும் தான். வேற எந்த ஒரு ஃபீல்டையும் சரி எந்த ஒரு பிசினஸ் சரி நமக்கு கீழே வரவங்களை நம்ம அச்சீவ் பண்ண வைக்க முடியாது. அது எங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சது. அதனால எங்களுக்கு டீம் உடைக்கிறப்போ சரி நாங்க டிமோட்டிவேட் ஆகும்போதும் சரி எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சரியா புரிஞ்சது. அதனால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே போல எங்க கீழே பாத்தீங்கன்னா சூப்பர் லீடர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் தாய்லாந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் போயிட்டு வந்தாங்க. என் ஒய்ஃப் கீழே ஒரு 3 லேடிஸ் போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது. அதான் எனக்கு தெரியும். இங்கே நான் ஷேர் பண்ணிட்டேன். விஷயம் தேங்க்யூ.